இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 6.13 பார்க்க போகிறோம். 6.13ல் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரூவ் தட் cos cube a minus sin cube a divided by cos a minus sin a minus cos cube a plus sin cube a divided by cos a plus sin a is equal to 2 sin a cos a. கொஷினை பார்த்தாலே ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. நம்ம என்ன நினைப்போம், கொஷின் ரொம்ப பெருசாக இருக்குது, க்யூபெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றனால டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிருவோம். பட் அங்கே தான் ட்ரிக்கே இருக்குது. நமக்கு a க்யூப் மைனஸ் b க்யூபும் a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். இது ரொம்ப 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 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுற சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ இங்கே நமக்கு எது முக்கியம்? ஐடென்டிட்டியை விட இங்கே ரொம்ப முக்கியமானது இந்த a க்யூப் ப்ளஸ் b க்யூபும் a க்யூப் மைனஸ் b க்யூப் ஃபார்முலாவும் தான். ஓகே, ஸோ அதை முதல்ல நம்ம மெமரைஸ் பண்ணுவோம். a ப்ளஸ் b த ஹோல் க்யூப்னு இருந்துச்சுன்னா அது வேறு ஃபார்முலா. இது a க்யூப் ப்ளஸ் b க்யூப். நமக்கு அடிக்கடி நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இங்கே a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ஆர் a க்யூப் மைனஸ் b க்யூப். ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் நம்ம என்ன பண்ணுறோம்? a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b அப்படின்னு எழுதுகிறோமா? இப்போ a க்யூப் மைனஸ் b க்யூப் வந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த a மைனஸ் பியை அப்படியே தான் எழுத போகிறோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்லேருந்து தான் இதை படிக்கிறோம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ நம்ம அதையே a க்யூப் மைனஸ் b க்யூபாக இருந்தால் என்னென்னு பார்க்கும்போது இந்த a மைனஸ் பியை அப்படியே எழுதிட்டு இந்த a ப்ளஸ் பியை மட்டும் மாற்றி எழுத போகிறோம். ஏன்னா நமக்கு என்ன வேணும்? டோட்டலாக இந்த a ஸ்கொயர் இன்ட்டு a போட்டு a க்யூப் வேணும். நமக்கு இங்கே a இன்ட்டு a பண்ணால் a ஸ்கொயர் தான் வரும். அப்படின்றதால இங்கே வந்துட்டு a ஸ்கொயர்ன்ற டேர்மால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நத்திங் பட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab. நமக்கு ஆல்ரெடி a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் இருக்கும்ல, அந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். கரெக்டாக என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வரும். இங்கே a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் இல்லை அப்படின்றதால a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ஏபியை மட்டும் எழுதிக்கிறோம். ஓகே, இங்கே மைனஸ் வந்தால் ப்ளஸ் வரும். ஏன்னா இங்கே நமக்கு ப்ளஸ் தானே இருக்குது. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் a மைனஸ் பியை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம், அடுத்து a ப்ளஸ் b எழுதுவோம். அதனால் இங்கே ப்ளஸ் டேர்ம் தான் வரும். ஸோ இங்கேயும் செகண்ட் டேர்ம் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி தான் வரும். அடுத்து மூவிங் ஆன் டு a க்யூப் ப்ளஸ் b க்யூப். a க்யூப் ப்ளஸ் b க்யூப்னாலும் அதே ஃபார்முலா தான். a ப்ளஸ் b, அதாவது ஒரு வேளை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? a ப்ளஸ் b தானே எழுதுவோம். இப்போ க்யூப் இருக்குது, a க்யூப் ப்ளஸ் b க்யூப் இருக்குது. அதனால் a ப்ளஸ் பியை ஃபஸ்ட்டு எழுதிடும். அதுக்கு அடுத்து முன்னாடி படித்தா அதே தான், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டோம், இப்போ மைனஸ் தான் போடணுன்றனால மைனஸ். அண்ட் மறந்துடக்கூடாது, நமக்கு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கும் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கும் என்ன a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு தான் வந்துச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த ஸ்கொயர் டேர்முக்கு ப்ளஸ் தான் இருக்கணும். இந்த 2abன்ற டேர்முக்கு மட்டும்தான் மைனஸ் வரணும். அதே தான் இங்கேயும் abன்ற டேர்முக்கு மட்டும்தான் மைனஸ் போடுறோம். ஆனால் என்ன, a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயரில் 2ab வரும். இங்கே a க்யூப் ப்ளஸ் b க்யூப்பில் மைனஸ் வெறும் 1ab தான் வருது. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஃபார்முலா ஒன்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கொஷனுக்கு போகலாமா? இப்போது கொஷனில் என்ன கொடுத்துருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கலாம். cos cube a மைனஸ் sin cube a டிவைடட் பை cos a மைனஸ் sin a மைனஸ் cos cube a ப்ளஸ் sin cube a டிவைடட் பை cos a ப்ளஸ் sin a. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதியாச்சு. நியூமரேட்டரில் ஃபஸ்ட் டேர்ம் 1 மட்டும், இது டேர்ம் 1ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இது டேர்ம் 1, இது டேர்ம் 2. இது டேர்ம் 1, இது டேர்ம் 2. ஓகேவா? டேர்ம் 1 மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டேர்ம் 1 நியூமரேட்டர் a க்யூப் மைனஸ் b க்யூப் ஃபார்முலாவில் இருக்குது. அப்படியே கண்ணை மூடிட்டு a க்யூப் மைனஸ் b க்யூப் என்னன்னு ட்ரை பண்ணலாமா? a க்யூப் மைனஸ் b க்யூப் என்ன? மைனஸ் வந்திருக்கு, அதனால் ஃபஸ்ட்டு மைனஸ் தான் போடணும். ஸோ a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab. ஓகே, அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன்றது cos a, bன்றது sin a. ஸோ cos a மைனஸ் sin a இன்ட்டு cos ஸ்கொயர் a ப்ளஸ் sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos a இன்ட்டு sin a. நியூமரேட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு.
டினாமினேட்டரை அப்படியே வச்சுக்க போகிறோம். காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. இது டேர்ம் 1. நெக்ஸ்ட்டு டேர்ம் 2 பார்க்கலாமா? நடுவில் இருக்க மைனஸாக மறந்துடக்கூடாது. ஓகே, மைனஸ் டேர்ம் 2 எக்ஸ்பேன்ஷன். டேர்ம் 2ல் நியூமரேட்டர் என்ன இருக்குது? காஸ் கியூப் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ, அதாவது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கு ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ அப்படின்னு எக்ஸ்பேண்ட் ஆயிரும். டினாமினேட்டரை அப்படியே எழுதிக்கலாம். காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ அப்படின்னு டேர்ம் 2வும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே நம்ம பார்த்தோன்னா இந்த காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. அந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா இங்கே? அதே மாதிரி இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. அந்த 1 அங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நமக்கு அப்போ என்ன கிடைக்கும்? இந்த ஸ்டெப்பு ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல் டு காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. நான் ஏ போடலை, ஜஸ்ட் இதை மட்டும் போடுறேன், ஏன்னா எல்லாமே ஏ தான் இருக்குல்ல. காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. இது டேர்ம் 1. டேர்ம் 2 என்னாகும்? இங்கே ஒரு மைனஸ் வரும். இங்கே மீன்ஸ் இந்த ஸ்டெப்போட இங்கே வருது. ஓகே, இந்த டேர்முக்கு இல்லை. மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ அப்படின்னு ஆயிரும். ஓகே, இதை மட்டும் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து எழுதுங்க. ஓகேவா? அப்படி எழுதுனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொன்று அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இருக்கா, இங்கேயும் காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இருக்கா, ரெண்டும் கேன்சல். இங்கே காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இருக்கா, இங்கே காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இருக்கா, ரெண்டும் கேன்சல். ஸோ நம்ம இந்த ரிமைனிங் இதை எழுதவே தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சாரி, இதை எழுதவே தேவையில்லை, ஏன்னா இது முன்னாடியே கேன்சல் ஆகிடுது. இதை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு சப்ஸ்டியூஷன் 1, இதுக்கு சப்ஸ்டியூஷன் 1. ஸோ போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸ் 1 மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ அப்படின்னு கிடைக்குது. இதில் இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா என்ன ஆகும்? +1 வந்துட்டு -1 ஆகிடும். ஸோ இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது இந்த +1 -1 ஆயிடுது, இது ப்ளஸ் ஆகிடுது. ஸோ +1ம் -1ம் கேன்சல், காஸ் ஏ சைன் ஏ மட்டும் ஆட் ஆகி 2 காஸ் ஏ சைன் ஏன்னு கிடைக்குது. ஸோ தட் இஸ் அவர் RHS, hence proved.